இறால் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்த இடத்தில் என்டிஆர்எஃப் குழுவுடன் சென்று ஆட்சியர் கவிதா ஆய்வு செய்தார். தற்போது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 2 பெண்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகின்றோம். நேற்று 2 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 2 பேர் தற்பொழுது உயிரிழந்திருக்கின்றனர். சிகிச்சை பலனின்றி அவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 11 தொழிலாளர்கள் கவலைக்கிடமாக உள்ளனர். அந்த 11 பேரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் லாவண்யா இணைந்திருக்கிறார். லாவண்யா, வணக்கம். லாவண்யா, இந்த சம்பவத்தினுடைய கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் அருணா. நாம் தற்பொழுது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கிறோம். தொடர்ந்து நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் பெருவேபாளையம் அருகே இருக்கக்கூடிய இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு காரணமாக 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிப்படைந்தார்கள். அமோனியா வாயுவினுடைய அந்த தாக்கத்தினால் வாயிலிருந்து காதிலிருந்து ரத்தம் வரக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. பலருக்கு வாந்தி, இருமல், தலைச்சுற்றல் போன்ற பல்வேறு தாக்கத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். உடனடியாக அவர்களை மீட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த பெரியபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் அவர்களினுடைய அந்த உடல்நிலை என்பது மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது. வெண்டிலேட்டரினுடைய உதவியோடு அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்ட ஒரு நிலையில் தொடர்ந்து மேற்படி சிகிச்சைகளுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்நிலையில் அதிகாலை 3:30 மணிக்கு ஒரு பெண் தொழிலாளி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார். மேலும் நேற்று 12:30 மணி அளவில் ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒரு பெண் தொழிலாளி உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து தொழிலாளர்களினுடைய உடல்நிலை என்பது மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. அவர்களுக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு அதற்கென்று ஒரு மருத்துவ குழுவும் அமைத்திருக்கிறது. இருப்பினும் தொழிலாளர்களினுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படாமல் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். பலர் வெண்டிலேட்டரினுடைய சப்போர்ட்டின் காரணமாகத்தான் அவர்களால் சுவாசிக்க முடிகிறது. மேலும் தொழிலாளர்களினுடைய உயிரிழப்பு அதிகரிக்க கூடுமோ என்ற அச்சமும் நிலவுகிறது. மேலும் இன்று தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு பிறந்த நாள். அவரினுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு வசதிகள் சரிவர இருக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த ஒரு சூழலில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் உள்ளூர் மக்களை விசாரித்த வரையில் அவர்கள் கூறிய தகவலின் அடிப்படையில் இந்த இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில் 18 வயதிற்கும் கீழே இருக்கக்கூடிய சிறுமிகள் வேலைக்கு அமர்த்தப்பட்டதாக தெரிய வருகிறது. மேலும் அவர்கள் எத்தனை மணி நேரம் வேலையில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் என்பதும் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு தொழிலாளருக்கு 8 மணி நேர வேலை என்பது தான் சரியான ஒரு அணுகுமுறை. ஆனால் அவர்கள் பல மணி நேரம் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுப்பப்பட்டு இருக்கிறது. நாம் களத்தில் அந்த இடத்திற்கே நேரில் சென்று பார்த்தோம். நேற்று அந்த தொழிற்சாலையை முழுவதுமாக என்டிஆர்எஃப் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறது. நேற்றிலிருந்து சரியாக 3 நாள் அந்த தொழிற்சாலை என்பது என்டிஆர்எஃப் கட்டுப்பாட்டில் இருக்கும். மேலும் அரசினுடைய அடுத்த உத்தரவு வரும் வரை தொழிற்சாலை இயக்கப்படாது என மிகப்பெரிய ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த தொழிற்சாலை முழுவதுமாக மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பு செய்தார். துறை சார்ந்த அதிகாரிகள் கண்காணிப்பு செய்தனர். என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது, எப்படி அமோனியா வாயு கசிந்தது, அமோனியா வாயு கசிந்ததன் காரணமாக தொழிலாளர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு முழு நீள அறிக்கை ஒன்று தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்று கேட்டால் அமோனியா வாயு என்பது அதனுடைய அளவும் அதனுடைய செறிவும் அதிகமாக மனிதன் சுவாசிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் உடம்பில் நடக்கும். ஏனென்று கேட்டால் அந்த நுரையீரல் மிகப்பெரிய பாதிப்பை அடையும். சுவாசம்தான் உடலுக்கு அச்சாணி. அந்த சுவாசமே பாதிக்கப்படும் பொழுது உடலினுடைய பல்வேறு உறுப்புகள் பாதிப்படையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதுதான் நேற்று தொழிலாளர்களுக்கு நடைபெற்றது. அந்த அமோனியா வாயுவினுடைய அதிக செறிவின் காரணமாக முதலில் நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சுவாசம் தடைபட்டு இருக்கிறது. இதன் காரணமாக உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வீங்கி வெடித்து அந்த ரத்தம் வெளியே வந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் வாயிலிருந்து, காதிலிருந்து, கண்களில் இருந்து இந்த ரத்தத்தை நாம் பார்க்க முடிந்தது. பல தொழிலாளர்கள்
குறிப்பாக இந்த இறால் பதப்படுத்தப்படக்கூடிய அந்த தொழிற்சாலையில் பெண்கள் அதிக அளவில் வேலைக்கு அமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். அந்த பெண்களினுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. கர்ப்பிணி பெண் ஒருவரும் அதில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார், சிறுமிகளும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பது மிகவும் உற்றுநோக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து துறை சார்ந்த அதிகாரிகள் மட்டுமல்லாமல், துறை சார்ந்த அமைச்சர்கள் மட்டுமல்லாமல், தமிழகத்தினுடைய பல்வேறு அமைச்சர்கள் தொடர்ந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை என மருத்துவமனைகளுக்கு படையெடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகள் நேற்றிலிருந்து தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிற கட்சியை சார்ந்த பொதுச் செயலாளர்களும் தலைவர்களுமே இந்த இடத்திற்கு வந்து ஆய்வு செய்து வருகின்றனர். நேற்று இரவு அமைச்சர் ஸ்ரீநாத் பர்வேஸ் போன்றவர்கள் நேற்று இரவு ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதே போல முன்னாள் அமைச்சர்களும் திமுகவை சார்ந்தவர்களும் வந்திருக்கிறார்கள். பல்வேறு கட்சி, அதாவது தேமுதிக, விசிக, கம்யூனிஸ்டுகள் சேர்ந்த பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து இந்த இடத்திற்கு வருகை தந்து தொழிலாளர்களினுடைய நலன் எப்படி இருக்கிறது என விசாரித்து வருகிறார்கள். இருப்பினும் தொழிலாளர்களினுடைய நலன் என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டு இருக்கிறது. கவலைக்கிடமான ஒரு நிலையில் ஒரு தீவிரமான சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்றுதான் தெரிய வருகிறது. தொழிலாளர்களினுடைய உடல் நலம் பெற வேண்டும் என்பதுதான் அனைவரினுடைய எண்ணமாக இருந்தாலும் யதார்த்தத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக சென்று கொண்டிருக்கிறது. வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் தான் அவர்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அடுத்தடுத்த உயிரிழப்புகள் என்பது அச்சத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்று களத்தில் அவர்களினுடைய அந்த நேரடியாக அவர்களை பார்த்தோம். அந்த காட்சி என்பது நெஞ்சத்தை உருக வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அங்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலையில், ஏனென்று கேட்டால் மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்புவது தான் ஒரு அணுகுமுறை, அதுதான் வழிமுறை. அந்த வகையிலே அவர்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கும் ஸ்டான்லி மருத்துவமனைக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மருத்துவ குழு அவர்களுக்கு சிகிச்சை அளித்த வண்ணமே இருக்கிறார்கள். இருப்பினும் பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்திருக்கிறது. அடுத்தடுத்த தொழிலாளர்களினுடைய உயிரிழப்பு என்பது ஏற்படக்கூடுமோ என்ற அச்சம் நிலவுகிறது. அதன்படி தற்பொழுதே இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தின்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்திருக்கிறது. அருணா, லாவண்யா, நீங்கள் கூறியது போல் அடுத்தடுத்த உயிரிழப்பு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய கூடுதல் தகவலுக்கும் நன்றி லாவண்யா.